கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் நல்லவர். 2023 கடந்து போனாலும் கர்த்தர் 2024 கடந்து போகாம இருக்கிறார். ஆமென். வருஷங்கள் கடந்து போகுது, வயதுகள் கடந்து போகுது, நமக்கு தெரிஞ்சவங்க நம்மளை விட்டு கடந்து போறாங்க. ஆனா அந்த வருஷத்துல இருந்த கர்த்தர் இந்த வருஷத்துல இருக்கிறார் என்பதே என் மனதுக்கு நிம்மதியான ஒரு காரியம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. பிலிப்பியர் 4 அதிகாரம் 4 அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு தன் கைப்பட எழுதின மடல், கடிதம், நிருபம். 4 அதிகாரம் 4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அப்புறம் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பியூட்டிஃபுல்லான வேர்டு அது. பட் இது பயங்கர ஆழங்களும் புதைபொருள்களும் மர்மங்களும் இன்னும் வெளிவராத தகவல்களும் தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு குட்டியோன்னு இருக்கிற வசனம். சும்மா கேட்பாரற்று ஓரம் வசனம் கிடக்குது பாருங்க. ஆனா அதுக்குள்ள பயங்கரமான ஆழங்கள் இருக்கு, ஆழமான அர்த்தங்கள் உள்ள இருக்கு, எக்கச்சக்கமான பாடங்களை அந்த வசனம் உள்ள வச்சிருக்கு. ஆமென். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை எழுதுறது யாரு? பவுல். இதை யாருக்கு எழுதுறாரு? பிலிப்பு பட்டணத்துல இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதுறது அப்போஸ்தலன், எழுதி இருக்கிறது விசுவாசிகளுக்கு. அதுல 3 வேர்டை மென்ஷன் பண்றாரு. என்ன வேர்டு அது? கர்த்தருக்குள். ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த வேர்டை பவுல் கையாண்டிருக்கிறாரு. ரொம்ப கவனமா அந்த வேர்டை உள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. கர்த்தருக்குள். அப்புறம் என்ன வேர்டு? எப்பொழுதும். ரொம்ப கவனமா அந்த வேர்டை கொண்டு வந்திருக்கிறாரு. அப்புறம் சந்தோஷமாயிருங்கள். இது ரொம்ப கவனம் இந்த வேர்டை அவர் கையாண்டது. சந்தோஷமாயிருங்கள் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் என்னத்தை தான் ரிப்பீட் பண்றாரு? சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்குள்ள நமக்கு ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டு இருக்கு. கர்த்தருக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு நமக்கு. என்ன இருக்கு? கர்த்தருக்குள்ள என்ன இருக்கு? ஒரு சந்தோஷம் இருக்கு. கர்த்தருக்குள்ள வாழ்ற ஒரு வாழ்க்கையில சந்தோஷம்ங்கிற ஏரியா இருக்கு. உலகத்துக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியும். எதுக்குள்ள? உலகத்துக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா உலகத்துல கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க பவுல் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்துக்குள்ள சந்தோஷமா இருக்க சொல்லல அவர். உலகத்துக்குள்ளனா என்னது? இந்த உலகத்துக்கு உள்ள சந்தோஷமா இருக்கிறதுனா என்னது? ஒரு 2 பேர் உட்கார்ந்து 4 பேரை பத்தி பேசினா என்ன இருக்கும்? 4 பேரை பத்தி 2 பேர் உட்கார்ந்து கதையா பேசுறாங்க. இது மனசுக்கு கவலையை கொடுக்குமா, கஷ்டத்தை கொடுக்குமா, அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்குமா? எப்படி இருக்கும்? எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு டிவி இருக்கு, செம ப்ரோக்ராம் ஓடுது, பட்டிமன்றமோ என்னமோ ஓடுது, சினிமாவே ஓடுது. அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்?
குடிக்கிறான், குடிக்கும்போது என்னவா இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். 4 பேரை கெடுக்கிறான், கெடுக்கும்போது எப்படி இருக்கும்? அப்பாடி அந்த குடும்பத்தை அழிச்சண்டா அப்பா, எப்படி என்ன நினைக்கிறான்? சந்தோஷம். இது எல்லாமே என்ன சந்தோஷம்? உலக உலக சந்தோஷங்கிறத விட உலகத்துக்குள்ள இருக்கிற ஒரு சந்தோஷம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அப்ப கவனிங்க, கர்த்தர்கிட்ட தான் சந்தோஷம் இருக்கா அப்படி நினைக்க கூடாது. உலகத்துக்குள்ளேயும் சந்தோஷம் இருக்கு. இந்த உலகத்துக்குள்ளேயும் சந்தோஷம் இருக்கு, கர்த்தருக்குள்ளேயும் சந்தோஷம் இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க. இந்த உலகத்துக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் இருக்கு, கர்த்தருக்கு உள்ளேயும் ஒரு சந்தோஷம் இருக்கு. இதை பிரிச்சு பாத்துருங்க. பர்த்டே கொண்டாடுனா ஒரு சந்தோஷம் இருக்கா? ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா ஒரு சந்தோஷம். அடுத்த வாரம் நேரம் நாங்க அமெரிக்காவுக்கு போறோம், அதை நினைச்சாலே சந்தோஷம். அடுத்த மாசம் நேரம் எனக்கு ஒரு 1 கோடி வருது அக்கௌண்ட்ல, இப்ப என்ன? இது எல்லாமே உலகத்துக்குள்ள இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷங்கள். கர்த்தருக்குள்ள இருக்கும்போது ஒரு சந்தோஷம் நமக்காக வைக்கப்பட்டு இருக்கு. வசனத்தை நம்புங்க. இல்ல எத்தனை வருஷமா அனுபவிச்சு சொல்ற என்னையாவது நம்புங்க, இருக்கு அப்படி. ஆமே. அப்புறம் என்ன சொல்றாரு? எப்பொழுதும், ஆல்வேஸ், எனி டைம், 24 hours. எப்பொழுதும். ரொம்ப கவனமான வீடு இது, அவர் அப்படி கையாண்டு இருக்கிறாரு. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கன்னா வேற என்ன சொல்ல வர்றாரு? எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:16. அதே பவுல் தெசலோனிக்கே பட்டணத்துல இருக்கிற அந்த நகரத்துல, அந்த சிட்டில இருக்கிற விசுவாசிகளுக்கு ஒரு கடிதத்தை தன் கைப்பட எழுதினாரு. ஒரு மடல், ஒரு லெட்டர் தன் கைப்பட பவுல் எழுதினாரு. அதுல ஒன்ன சொல்ல வர்றாரு. 4ஆம் அதிகாரமா 5ஆம் அதிகாரம் 16. 1 தெசலோனிக்கேயர் 5:16. அந்த சிட்டில இருக்கிற, அந்த பட்டணத்துல இருக்கிற விசுவாசிகளுக்கும் அவர் கொடுக்கிற அறிவுரை, புத்திமதி, ஆலோசனை, அட்வைஸ் என்னது? எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆனா பிலிப்பியர்ல சொல்லும்போது எப்படி கொண்டு வராரு வேட? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். தெசலோனிக்கேயர்ல எப்படி கொண்டு வர்றாரு? எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் நல்லவர். இது ரொம்ப முக்கியமான பாடம். ஆக்சுவலா ஆண்டவர் நம்ம சபையில வந்துட்டு பிரசங்கம் பண்றது இல்ல. இது வரைக்கும் நானும் பார்த்துட்டேன், அவர் பிரசங்கம் பண்றதே இல்லை. என்ன பண்றாரு? ஆமா, அவர் போதகம் தான் பண்றாரு, உபதேசம் தான் பண்றாரு. பிரீச்சிங் இல்ல, டீச்சிங். எங்க காலத்துல ஒரு 15 வருஷம், ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பைபிள் ஸ்டடி அப்படின்ட்டு நடக்கும். இப்ப அப்படியே மெல்ல அதெல்லாம் அப்படியே மங்கி போச்சு. பைபிள் ஸ்டடின்னு ஒண்ணு நடக்கும். இப்ப சபையில பைபிள் ஸ்டடியும் இல்ல, விசுவாசிகளும் பைபிளை ஸ்டடி பண்றதே இல்லை. சபையிலையும் பைபிள் ஸ்டடி கிடையாது, விசுவாசிகளும் பைபிளை ஸ்டடி பண்றதே இல்லை. ஸ்டடினா புரியுதுங்களா? ஸ்டடி வேற, வாசிச்சுட்டு போறது வேற. ஸ்டடி இல்ல, இந்த இந்த இதை நான் கொஞ்சம் ஸ்டடி பண்றேன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதை நான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், இதை நான் ஸ்டடி பண்ணிட்டு நான் வரேன் அப்படிம்பாங்க. நம்ம பைபிளை அங்கிட்டு இருக்கிறவங்களும் ஸ்டடி பண்றது இல்ல, இந்த சபையிலையும் பைபிள் ஸ்டடியே இல்லை.
ஆனா பை காட் கிரேஸ் இந்த சபையில எப்ப பார்த்தாலும் ஸ்டடி தான் நடக்குது. உங்களுக்கு என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? பிரசங்கம் நடக்கல, என்ன நடக்குது? ஸ்டடி ஸ்டடி ஸ்டடி. பாடம் எடுக்கப்படுகிறது. பிரசங்கம் பண்ணா தெரிஞ்சுக்கலாம், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம், அப்படியாவோ அப்படியான்ட்டு. போதகம் பண்ணா புரிஞ்சுக்கலாம், டீப்பா புரிஞ்சுக்கலாம் ஒரு விஷயத்த. அதனால எனக்கு ஆண்டவர் ஸ்டடி பண்ணி கொடுக்கறதுனால செய்திகள் இப்படிதான் வருது, ஸ்டடியாவே வருது, பிரீச்சிங்கா வரல, டீச்சிங்காவே வருது. ஆமை. அதனால கவனமா இருங்க. யோசிச்சு பார்த்தேன், பிரசங்கமே பண்ண முடியலையே அப்படின்னா பிரசங்கம் பண்ண வராது. அழைப்பு டீச்சிங், அழைப்பு ஸ்டடி பண்றது, ஸ்டடி நடத்துறது. ஆமை. தி பெஸ்ட் எது? பிரீச்சிங் ஆர் டீச்சிங்? டீச்சிங் தி பெஸ்ட். ஆத்மாவை வளர்க்கும், ஆத்மாவை நல்லா ஆளாக்கி விடும், நம்ம இருதயத்தை நல்ல கொழு கொழுன்னு அலைய விடும். எது? டீச்சிங். ஆமை. சரி, இப்ப கேள்வி வந்துருமா? எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்ட்டு பவுல் எழுதிட்டாரு. ஓகே, இப்ப எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னா எப்படி? ஆக்சுவலா ஒரு 30 மணி நேரம் எடுக்கிற பாடம், 30 hours எனக்கு தெரிஞ்சு. அத அரை மணி நேரத்துல தொட்டு வைக்கலாம். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னா எப்படி சாத்தியங்கிறதா இந்த வேர்ல்டுல கேள்வி. பவுல் எழுதிட்டு போயிட்டாரு எப்படி. சரி, காமன் சென்ஸ் என்ன? ஒரு மனுஷன் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னா அவன் எப்படி இருந்தா முடியும்? சூப்பர். அப்புறம் வேற வேற வேர்ட்ஸ்? சூப்பர். வேற வேற வேர்ட்ஸ், வேற வார்த்தைகள்? சரி, ஒரு மனுஷன் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னா அப்ப அவன் எதை நினைச்சும் பாரப்படக்கூடாது. நம்பர் 1 ஸ்ட்ரிக்டா புரிஞ்சுக்குங்க. பாரப்படுறதுக்கும் சந்தோஷத்துக்கும் தொடர்பே இருக்காது. பாரப்படுறது இருந்துச்சுன்னா சந்தோஷம் கேட்டுக்கு வெளியே நிற்கும். சந்தோஷம் உள்ள இருக்குதுன்னா பாரப்படுறது கேட்டுக்கு வெளியே நிற்கும். இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஒரு வீட்டுல வாழாது. புரிஞ்சுக்கிறீங்களா? இது ரெண்டையும் நீங்க ஒன்னா சேர்த்து குடும்பம் நடத்தவே முடியாது நம்மளால. ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரெதிரானது. ஓகே, அப்புறம் எதை நினைச்சும் வருத்தப்படக்கூடாது, எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது. சுருக்கமா என்ன பவுல் அங்க உள்ளுக்குள்ள சொல்றாரு அப்படின்னா, மனசுல எந்த அழுத்தமும் இருக்கக்கூடாது. எதை குறித்தும் அழுத்தம் இருக்கக்கூடாது. ஒரு பிரஷரும் இருதயத்துல இருக்கக்கூடாது. அதான் சொன்னேன், எப்பொழுதும் எழுதி போயிட்டாரு. பயங்கரமான வேடம் அங்க எழுதியிருக்கிறான்னு சொல்ல வரேன் நான். ரொம்ப பயங்கரமான வேடம் எழுதி போயிட்டாரு. எதை நினைச்சு என்ன செய்யக்கூடாது? எதை நினைச்சு என்ன செய்யக்கூடாது? எதை நினைச்சு என்ன செய்யக்கூடாது? சுருக்கிட்டோம்னா என்ன சொல்ல வர்றாரு? எதை குறித்தும் எதை நினைச்சும் எதை பத்தியும் ஒரு அழுத்தம் மனசுல இருக்கக்கூடாது. யாரு மனசுல அழுத்தம் இருக்கோ அவங்களால சந்தோஷமா சத்தியமா இருக்க முடியாது. அழுத்தத்துக்கும் சந்தோஷத்துக்கும் எதிரி, ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரி, ரெண்டு ஒன்னா சேராது. ஆமை. சரி, இது உண்மைதான் நான் சொல்றது. சந்தோஷமா இருக்கணும்னா மனசு எப்படி இருக்கணும்? பாரம் இல்லாம இருக்கணும், கவலை இல்லாம இருக்கணும், வருத்தம் இல்லாம இருக்கணும். குறிப்பா சுருக்கமா அழுத்தம் இல்லைங்க. எனக்கு எதை குறித்து சும கிடையாதுங்க, நான் ஃப்ரீதான், அப்படி இருக்கணும். இது உண்மைதானே? இது அடுத்த கேள்வி வாங்க.
எதை நினைச்சு நாம வருத்தப்படக்கூடாது. என் மனசுல அழுத்தமே இருக்கக்கூடாது. அப்படின்னா எப்படி? என்ன வழி? எங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னா என்னன்னு புரிஞ்சுட்டாச்சு. எங்க இப்படி இருந்தா எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும், கண்டுபிடிச்சாச்சு வச்சுக்கோங்களேன். இப்ப இப்படி இருக்கிறதுக்கு என்ன வழி? யார் சொல்லுவா? சரி, அப்புறம் உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க. என்ன வழி? நம்ம இந்த வழி தெரியாம வந்து உட்கார்ந்து கும்பிட்டு போறோம். அதனாலதான் கும்பிடுறோம். வெளியே போய் நம்முடைய மன அழுத்தங்களால நம்ம நசுங்கப்படுறோம், நெருக்கப்படுறோம், குறுகி போறோம், ஒடுங்கி போறோம். பேச்சு தடுமாறுது, பார்வை சரியில்லை, புத்தி நில குலையுது, விசுவாசம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகுது, போகுது வருது, போகுது வருது, போகுது வருது. ஏன்? எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு எப்பொழுதும் கவலை, பாரம், வருத்தம், அழுத்தம் இல்லாம இருக்கணும். ஓவர். சரி, இப்ப அழுத்தம், பாரம், வருத்தம், அழுத்தம், பாரம், வருத்தம், கவலை இல்லாம இருக்க என்ன வழி? சரி, அப்பெல்லாம் என்னது? கர்த்தருக்குள்ள எப்பொழுது என்னவா இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். அப்ப பவுல் ஒன்ன சொல்ல வராரு. நீங்க ஒண்ணு சொல்றீங்க இல்லையா, நீங்க இந்த வழியை தேடுறீங்களா? வழி 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 என்ன வழி தேடுறீங்க? எதை குறித்தும் கவலைப்படாம, அப்புறம் எதை குறித்தும் பாரப்படாம, எதை குறித்தும் வருத்தப்படாம, எந்த மன அழுத்தமும் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு தேடுறீங்க இல்லையா? பிலிப்பியர்ல பவுல் அதை எழுதியிருக்கிறாரு. இங்க படிச்ச வசனத்துல இருக்கு. என்ன வழி இருக்கு? கர்த்தருக்குள்ள அது இருக்குங்கிறார். கர்த்தருக்கு வெளியே கிடையாது, கர்த்தருக்கு உள்ள அந்த வழி இருக்கு. அந்த வழி இருக்கு. அதனாலதான் அந்த வேர்டை மென்ஷன் பண்ணாரு. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஏன்னா கர்த்தருக்குள்ளதான் நீங்க எப்பொழுதும் பாரம் இல்லாம இருக்கிறதுக்கான வழி அங்கதான் இருக்கு. அதான் எழுதினார் அப்படி. இப்ப புரியுதா? அந்த வசனத்துல ஆழம் இருக்குன்ட்டு. அவ்வளவு ஆழம் இருக்கு, இன்னும் இருக்கு, கொட்டி கொட்டி கிடக்கு அந்த வசனத்துக்குள்ள. ஓகே. இப்ப எப்பொழுதும் பாரம் இல்லாம இருக்கணும், அழுத்தம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா அது கர்த்தருக்குள்ள இருக்கு. கர்த்தருக்குள்ள இருக்கிற என்னது? என்னது அது? எப்படி அது? எப்படி அது? நான் சொல்லிடுறேன். கர்த்தருக்குள்ள இருக்கிற அந்த வழி என்ன, அந்த ஆப்ஷன் என்ன, அந்த கேட் என்ன, அந்த மெத்தட் என்ன அப்படின்னா, கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என்னை சரி பண்ணுவார், கர்த்தர் என்னை மாற்றுவார், கர்த்தர் என் நிலைமையை மாற்றுவார், கர்த்தர் என் உடல் நிலையை சரி பண்ணுவார், கர்த்தர் என் சூழ்நிலையை மாற்றுவார், கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றுவார், கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் எனக்கு இதை செய்வார், கர்த்தர் என்னை இப்படி செய்வார். நான் சுருக்கமா அந்த வேர்டு சொல்லிட்டு போறேன். பைபிள்ல கொட்டி கிடக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸ். நம்ம எல்லாம் ஏதோ பிரசங்கம் பண்றோம், அது வேற மாதிரியான மீனிங்ல அது இருக்கு. கர்த்தருக்குள்ள என்ன வழி இருக்கு? கர்த்தருக்குள்ள என்ன வழி இருக்கு? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும் எப்பொழுதும். அந்த எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு கர்த்தருக்குள்ள இருக்கிற வழி என்ன? ஸ்ட்ரைட்டா வந்தாச்சு பாரு, வண்டி எடுத்துக்கிட்டு. கர்த்தர் நல்லவர். சரி, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறதுக்கான வழி என்னையா இருக்கு கர்த்தருக்குள்ள அப்படின்னா, கர்த்தர் நடத்துவாரு, கர்த்தர் மாத்துவாரு, கர்த்தர் சரி பண்ணுவாரு, கர்த்தர் செய்வாரு, கர்த்தர் இதை செஞ்சு கொடுப்பாரு. இது அப்படின்னு கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை.
கர்த்தர் மேல ஒரு அசைக்க முடியாத ஃபெய்த். சுருக்கமா என்ன அப்படின்னா, கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த 3 லைன் என்ன லைன்? இந்த 3 லைன், 3 வேர்டு, இந்த 3 வேர்டு தான் அது அந்த வழி. கர்த்தர் பார்த்து கொள்வார். இதைத்தான் கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் சரி பண்ணுவார், கர்த்தர் திருத்துவார், கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் செஞ்சு கொடுப்பார். இதெல்லாம் சொல்லிட்டு வர்றோம். இதெல்லாம் பைபிள் அப்படி சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப என்ன வழிங்க? கர்த்தர் பார்த்து கொள்வாருங்கிற ஃபெய்த் கர்த்தர் மேல இருந்தா மாத்திரம்தான். அண்டர்லைன். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம். நீங்க 1000 தடவை பைபிளை படிங்க, 7000 தடவை பையில கரைச்சு குடிங்க, நீங்க உங்க தலைமுறையா சர்ச்சுக்கு போயிட்டு வாங்க. இந்த ஃபெய்த் இல்லைன்னா பிலிப்பியர் 4:4 நீங்க டேஸ்ட் பார்க்கவே முடியாது. பட்டுட்டு பேசுறேன் நான், பார்க்கவே முடியாது. பிலிப்பியர் 4:4 பைபிள்ல வசனமா இருக்கும். அது உங்க வாழ்க்கையில நிஜமா ஆகவே ஆகாது. நான் சொல்றேன், இந்த வேர்டு உங்களுக்கு புரியலனா. இப்ப கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு நாம இருக்கணுங்கிறதா அந்த வழி. கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற அந்த ஃபெய்த் உள்ள வந்தா இப்ப என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன நடக்கும்? பாரம் போயிடும், கவலை போயிடும். எங்க உங்களை பார்த்துக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஃபெய்த் வந்துட்டாலே உங்களுக்கு முதல்ல என்ன வந்து போயிடும்? வாழ்க்கை குறித்த, பிரச்சனையை குறித்த, சூழ்நிலை குறித்த, காரியத்தை குறித்த, நிலைமையை குறித்த ஒரு பாரம், ஒரு அழுத்தம், ஒரு கவலை வெளிப்பெறும். அப்போ ஒருத்தனுக்குள்ள இருக்குன்னா என்ன இல்லைன்னு அர்த்தம்? இதெல்லாம் ஒருத்தனுக்குள்ள இருக்கு. பாரம் இருக்கு, அழுத்தம் இருக்கு, கவலை இருக்கு, கண்ணீர் இருக்கு, துக்கம் இருக்கு அப்படின்னா அது என்னத்தை காமிக்குது நமக்கு? அந்த ஃபெய்த் அங்க இல்ல, அங்க இல்லைன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. மூடி மறைச்சாலும் அதுதான் உண்மை, நான் சொன்னாலும் அதுதான் உண்மை. அந்த ஃபெய்த் இல்ல. ஆனா நேரம் இல்ல. கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற அந்த விசுவாசம், அந்த ஃபெய்த் ஒருவனுக்குள்ள வந்து தங்கி வாழ்றது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை, லேசுப்பட்ட காரியம் இல்லை. என்ன காரியம் இல்லை? லேசுப்பட்ட காரியம் இல்லை. சவாலிலும் சவால். ஆமே, அதை புரிஞ்சுக்குங்க. இப்ப கடையில சொன்ன இதையும் புரிஞ்சுக்குங்க. அப்ப பார்த்துக்கலாம், போய் வாழ்றேன் பிரதர். போய் வாழ்வீங்க, 1 ஹவர்ல மாறிடுவீங்க. தெரியும், எனக்கு நல்லா தெரியும். மாறிடுவீங்க. நிக்க முடியாது, நிக்க முடியாது. அது 3 படிக்கு மேல ஏறி அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ஒரு பகுதியில உட்காந்து டேபிளை போட்டு சேரை போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அங்க வச்சு ஒரு பாடம் எடுப்பாரு. அந்த பாடங்கள்லாம் சில வருஷங்கள் ஓடுனதுக்கு அப்புறம் தான் அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற அரண்மனைக்குள்ள தள்ளிவிடுவாரு. அந்த அரண்மனையுடைய பேர் தான் கர்த்தர் பார்த்து கொள்வார். அது ஒரு மாளிகை. அதுக்குள்ள போனா என்னென்னமோ இருக்கு, என்னென்னமோ தெரியுது கண்ணுக்கு. ஓகே, 1 பேதுரு 5:7. பேதுரு இதன் தன்னுடைய நிருபத்துல இதை எப்படி எழுதுறாருன்னு கவனிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 5:7. நீங்கள் வணங்குகிற, நீங்கள் கும்பிடுகிற, உங்களை காப்பாற்றின, ரட்சித்த, அழைத்த, மீட்டுக்கொண்ட, தெரிந்து கொண்ட உங்கள் தேவன் உங்களை நியாயம் விசாரிக்கிறவர் எழுதல. எப்படி இருக்கிறாரு? விசாரிக்கிறவர் ஆனபடியால். அண்டர்லைன். என்ன எப்படி?
உங்களை அழைச்சவரு, உங்களை கூப்பிட்டவரு, உங்களை என்ன செய்யறாரு? விசாரிக்கிறவர் ஆனபடினா. அப்படிலாம் என்னது? இல்ல அப்படிலாம் என்னதுன்னு விசாரிக்கிறது என்னது? ஏன்டா தப்பு பண்ண? ஏன்டா சபைக்கு வரல நீ? நீ சரியில்லடா. ஏன்டா பயில் படிக்கல நீ? ஏன் நைட் நீ ஜெபிக்காம படுத்த? நீ சரியில்லடா. நீ சரியில்லை. நாளைக்கு ஒண்ணு நான் ஜெயில போறேன்டா. இது இல்ல. இதைத்தான் நம்ம கத்து கொடுத்து வச்சிருக்கிறோம். நாளைக்கு பாரு, காலைல ஏஞ்சினும் கண்ணன் ஓடுறான் பாரு. நீ பயில் படிக்காம தூங்கிட்ட பாரு. பாரு, இப்ப பயங்கரமா விசாரிக்கிறாருப்பா. அதுல போலீஸ் அவரு இல்ல நீ குற்றவாளியா? பயங்கரமா விசாரிக்கிறாருமோ. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால். அப்பலாம் என்னது? விசாரிக்கிறதுனா என்னதுங்க? என்ன அக்கா தங்கச்சி ஒரு போனை போட்டு விசாரிப்பே இல்லை. கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அப்பலாம் என்னதுன்னு கேக்குறேன். அப்பலாம் என்னக்கா எப்படிக்கா இருக்க? எங்க வீட்டுக்கு வேலைக்கு போயிருக்காரா? வேலை எப்படிக்கா இருக்கு? பணம் இருக்காக்கா? பிள்ளை என்ன செய்யறாங்கக்கா? உடம்பு எப்படி இருக்கு? வந்து பார்க்க நினைக்கிறேன்க்கா. வரேன்க்கா நானு. நல்லா வேலையை சாப்பிடுங்கக்கா. உடம்பு கொஞ்சம் பார்த்துங்கக்கா. அக்கா நீங்க வேணும்க்கா. இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க? என்ன ஏது எப்படி என்ன செய்யற? துட்டுக்கு என்ன செய்வ? அவ்வளவு தேவை இருக்கு, என்ன செய்ய போற? என்னடா சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போற? என்ன கஷ்டமா இருக்கா? இதெல்லாம் என்னது? இதான் விசாரிக்கிறது. இங்க பாருங்க, உங்களை படைச்சவரு, உங்களை அழைச்சவரு, உங்களை கூட்டு உட்கார வச்சிருக்கிறவரு உங்களை விசாரிக்கிறாரு. நீங்க நம்பாட்டினாலும், நீங்க அது உங்களுக்கு புரியல, எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலேனாலும், அவர் அதெல்லாம் காதுல வாங்கிக்காம உங்களை விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. காதுலே வாங்க மாட்டாரு. ஆமை. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் என்ன சொல்ல வராரு? உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அப்படிலாம் என்ன சொல்றாரு போல? பேதுரு, இப்ப கவலைப்படாதீங்கப்பா, அவட்ட வச்சிருங்க, அவட்ட வச்சிருங்க. என்ன நம்பிக்கை? அவர் உங்களை விசாரிக்கிறாருல்ல. போலீஸ் அதிகாரி மாதிரி வந்து கம்புதிட்டு வர்றாரு, லத்தியை தூக்கிட்டு. இல்லப்பா, என்ன ஏது என்ன வேணும்? ஏன் விழுந்து அங்க போய் யோயோ இங்க வா, அங்க போகாத. இதான் விசாரிக்கிறது. ஆமே. அப்ப அவர் நம்மளை விசாரிக்கிறதுனால நம்ம கவலைகளை அவர் மேல என்ன செய்யணுமா? வச்சிடணும். பேதுரு என்ன அட்வைஸ் பண்ணுகிறாரு? விசுவாசிகளுக்கு கொடுத்த அட்வைஸ் என்ன? கவலைப்படாதீங்க. இங்க பாருங்க, கர்த்தருக்குள்ள வந்துட்டு ஐயோ ஏன் கவலைப்படுறீங்க நீங்க அப்படி கேட்கிறாரு. எது கவலைப்படுறீங்க? கவலை தேடி வீட்டு கதவை தட்டும். நீ ஏன் திறக்கிற? பேதுருக்கு, நீ ஏன் திறக்கிற? நீ ஏன் அதை உள்ள கூப்பிடுற? ஏன் உள்ள வாங்குற? கவலைய வீட்டுக்கு வெளியே வச்சே அவர்கிட்ட அனுப்பிவிட்டுறணும். புரியல என்ன சொல்லிட்டு? கேட்டுக்கு வெளியே வச்சே பேசி வாங்க போ. நீ எதுக்கு திறந்துட்டு வாழையில போட்டு சாப்பிட்டு இருக்க? அதோட எதுக்குப்பா அப்படி செய்யற? பேதுரு சத்தம் போடுற, வைத்து விடுங்கள். அப்படின்னா சுருக்கமா, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் அவர் உங்களை பார்த்து கொள்வார் என்று இருங்கள். கவலைப்படாத அப்படி கவலைப்படாதப்பா, அவர் உங்களை பார்த்துக்குவார்னு இருங்க. ஆமே. அப்பா பாத்துங்கப்பா, அப்பா பாத்துக்குங்கப்பா. எப்பா சூழ்நிலை ஒரு மாதிரி போயிட்டு இருக்குப்பா, இப்பா எனக்கு ஒரு மாதிரி காரியங்கள்லாம் போயிட்டு இருக்குப்பா, என் வாழ்க்கை ஒரு மாதிரி போயிட்டு இருக்குப்பா, அப்பா பாத்துக்குங்கப்பா, அப்பா பாத்துங்கப்பான்ட்டு நாம அப்படி சொல்றது அவருக்கு பிடிக்கும். அப்படிங்கிறத விட அவருக்கு பிடிக்கும், சரின்னு பாரு. அப்படிங்கிறத விட சூழ்நிலை, காரியங்கள், வாழ்க்கை ஏடா விடமா கண்ணா பின்னான்ட்டு ஒரு ஒழுங்காவே இல்லாம கச்சாமிச்சான்னு அப்படி போயிட்டு இருக்கும்போது பாத்துங்கப்பா பாத்துங்கப்பா அப்படின்னு சொல்றவனை விட பாத்துக்குவாரு. அப்படி பாத்துக்காம போவாரு.
நான் என்னப்பா சொல்றத வர போய் பாத்துங்கப்பான்னு பாத்துக்குவாருப்பா. எப்படி போக முடியும் பாத்துக்காம? இவனை ரொம்ப பிடிக்கும். நான் இப்பயும் சொல்றேன், பெரிய வார்த்தையை பேசியிருக்கிறேன், பெரிய சத்தியத்தை நான் பேசியிருக்கிறேன். இதான் வந்துட்டு வேற மாதிரி மண்டலம், வேற மாதிரி லெவல். ஒருத்தன் பாத்துங்கப்பா பாத்துங்கப்பான்னு கெஞ்சிரான். ஐயோ சூழ்நிலை போயிட்டு இருக்குப்பா, வண்டி விழப்போற மாதிரி இருக்குப்பா. படகுலையே சில பண்ணிட்டு இருந்தாரு, தூங்கிட்டு இருந்தாரு. காற்றும் கடலையும் படக அலைக்கழிச்சது. இவங்க என்ன சொன்னாங்க? ஐயரே இந்திரிங்க, நாங்க சாக போறோம், நாங்க மடிகிற குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு என்ன சொன்னாரு? அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள்? உங்கள் விசுவாசம் எங்கே? சரி, இது பெரிய ட்ரிக்கு. என்ன விசுவாசம் கேட்கிறாரு. என்ன விசுவாசம் உனக்கு இல்லைன்னாரு அவரு. என்னடா விசுவாசம்? 12 பேரை கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறேன், கடலை பார்த்து போனா போகுது, சும்மா படுத்திருக்கிற என்னை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்களா? சை, அப்படியா அப்படியா? அந்த விசுவாசம் என்ன சத்தம் போட்டாரு அவரு? என்ன சத்தம் போட்டாரு? ஏண்டா, நான் உள்ள படுத்திருக்கேனே, என்னை மீறியா படகு உள்ள முங்கிரும்? என்னை மீறியாடா தண்ணி உள்ள வந்துரும்? என்னடா படிச்சீங்க, என்னடா பாடம் படிச்சீங்கன்னுட்ட? என்னடா உங்களுக்கு விசுவாசம்? நான் பாத்துக்குவேன் தெரிய வேணாமடா? நான் சத்தம் போட்டாரு. நான் பாத்துக்குவேன் தெரிய வேணாமா? படகு இப்படி ஆடுதாண்டவர். எப்படி ஆடுனா உனக்கு என்னடா? நான் தான் உள்ள இருக்கேன்ல. இல்லாண்டவர் வாழ்க்கை அப்படியே கதை பேசாத. உன் வாழ்க்கை என்னவா ஆயிட்டு போகுது. நான் இருக்கேனா இல்லையா? இருக்கல. அப்ப உனக்கு என்ன விசுவாசம் வேணும்? தலையே உள்ளதா இருக்கு, விடுற. அப்படியே படகு மூணா யாரோட முங்க போறான்? அவரு சேர்ந்தாலும் முங்க போற, முங்கிட்டு போற. இல்ல முங்க விட்டுருவாரா? அவரு ஒரு படகுல வந்துட்டு இருக்கிறாரு, நான் ஒரு படகுல வந்தா நான் யோசிக்கணும். ஒரே படகுல 2 பேரும் பயணிக்கிறோம். 2 பேரும் பயணிக்கிற அந்த ஒத்த படகுல இவ்வளவு பிரச்சனை வந்துச்சுன்னா ஏன் கவலைப்படுகிறாய் மகனே? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? இதைத்தான் பேதிட்டு சொன்னாரு, உன் விசுவாசம் எங்கே? எந்த விசுவாசம்? நான் இருக்கனே, குத்துக்கலாட்டம் இருக்கிறேனே, நான் செத்தா போயிட்டேன், உங்களதானே இருக்கிறேன் நானு, ஏன் பயப்படுற? இல்லாண்டவரே, நீங்க இருக்கீங்க, ஆனா நீங்க இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது? அப்புறம் நீங்க இருந்த பிரச்சனை வரக்கூடாது ஆண்டவரே, அப்படியே நான் போகணும். ஏய், இதெல்லாம் பேசாத. உலகத்திலே உங்களுக்கு ஆயிலும் உலகத்தை, இதை மட்டும் பிடிச்சுக்கிட, இதை பிடிச்சுக்கோ. ஆமை. அப்ப கர்த்தர் என்ன செய்வா? 3 பாயிண்ட்டுக்கு மேல தாண்டல. அப்ப எப்பொழுதும் என்ன செய்யணும்? எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன இருக்கக்கூடாது? கவலை, பாரம், அழுத்தம் இருக்கக்கூடாதுன்னா என்ன நமக்கு இருக்கணும்? எந்த விசுவாசம் இருக்கணும்? இந்த விசுவாசம் இல்லாம நீங்க கர்த்தர் தெய்வம், இயேசு ரட்சகரு, இயேசு என் பாவங்களை மன்னிச்சாரு, இதை எதை சொன்னாலும் உங்களோட கவலை போகாது. தெளிவா கேரண்டியா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. கேரண்டியா சொல்றேன் நான். இந்த விசுவாசம், கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார் அப்படிங்கிற விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு விசுவாசிக்குள்ள இல்ல அப்படின்னா எழுதி தரேன், கவலை, வருத்தம், பாரம், அழுத்தம் போகவே போகாது. இது போகலன்னா எழுதி தரேன், நீங்க சந்தோஷமா இருக்க முடியாது. நீங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியாதனாலதான் உலகத்துல இருக்கிற சந்தோஷத்தை தேடுறீங்க. விசுவாசி ஆனதுக்கு அப்புறம் இதை பார்க்கலாமா, நாங்க பேசலாமா? ஏன் உலகத்துல இருக்கிற உலக சந்தோஷம் உங்களுக்கு ஈடுபாடு வருதுன்னா கர்த்தர் இருக்கிற சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கல. ஆமென்.